கேட்டதை கொடுங்க, இல்லனா விஜய் கிட்ட போயிடுவோம். திமுகவை நெருங்கும் காங்கிரஸ், ஸ்டாலின் கோபம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து வரக்கூடிய நிலையில திமுக மீது இந்திய தேசிய காங்கிரஸ் அழுத்தம் கொடுக்க தொடங்கியிருக்கு. கூடுதல் இடங்களையும் முதன்முறையாக மாநில அமைச்சரவையில பங்கு கோரியும் காங்கிரஸ் திமுகவிற்கு பிரஷர் போட தொடங்கியிருக்காங்களாம். தமிழ்நாட்டில் வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியில் கூட்டணி விவாதம் தீவிரமடைந்திருக்கு. நீண்ட கால கூட்டணி கட்சியான திமுகவுடன் தொடர்வதா அல்லது நடிகர் அரசியல்வாதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தோட கைகோர்ப்பதா என்பது குறித்து காங்கிரசுக்குள்ள வெவ்வேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன. காங்கிரஸ் தலைவர்கள்ல ஒரு பிரிவினர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது சிறந்தது அப்படின்னு வாதிடுகின்றனர். தாவேக்காவுடன் இணைந்தால் அதிக தொகுதிகளில் போட்டியிடவும் மாநில அரசில் அமைச்சர் பதவிகளை உட்பட பெரும் பங்கை பெறவும் முடியும் அப்படின்னு நம்புகின்றனர். அறிமுக கட்சியாக இருப்பினும் தாவேக்க சுமார் 20% வாக்கு சதவீதத்தை பெறக்கூடும் என்று இந்த பிரிவு கருதுகிறது. தற்போது இருக்கக்கூடிய 4% வாக்கு சதவீதத்தை உயர்த்தவும் ஆட்சி எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைத்து பாஜகவின் அரசியல் களத்தை சுருக்கவும் தாவேக்குவுடனான கூட்டணி உதவும் என அதன் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். எனினும் சிதம்பரம், மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட பல மூத்த தலைவர்கள் திமுகவுடன் கூட்டணியை தொடர வலியுறுத்தியிருக்காங்க. வரவிருக்கக்கூடிய தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கை இதற்கு காரணம். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 5 அன்று காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி நடிகர் விஜயை சந்தித்ததால் திமுக கூட்டணியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அதே போல டிசம்பர் 3 அன்று மாநில பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் உள்ளிட்ட தலைவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திச்சிருந்தாங்க. விஜயுடனான சந்திப்புக்கு பிறகு சக்கரவர்த்தி தன்னோட எக்ஸ்தல பக்கத்துல தமிழ்நாட்டின் நிலுவை கடன் உத்தரப்பிரதேசத்தினை விட அதிகம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. சக்கரவர்த்தியின் பதிவு திமுக கூட்டணியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டின் கடன் குறித்த அவருடைய கூற்று பதற்றமூட்டக்கூடியது, தவறானது அப்படின்னு சிதம்பரம் மறுத்தார். சில நாட்களுக்கு பிறகு மு.க.ஸ்டாலினை சந்திச்சிருக்கக்கூடிய சிதம்பரம் தன்னுடைய சக்கரவர்த்தியின் அறிக்கையுடன் தான் உடன்படவில்லை என வெளிப்படையாக கூறினார். சக்கரவர்த்தியின் கருத்து திமுக கூட்டணியில கடுமையான எதிர்வினைகளை தூண்டியது. கூட்டணியை காப்பாற்ற ராகுல் காந்தி தலையிட வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் கோரின. ராகுல் காந்தி ஸ்டாலினை சகோதரர் என்று குறிப்பிடும் சூழல்ல காங்கிரஸ் தலைவர்கள் திமுக அரசை விமர்சிப்பது துரோகம் என திமுக தலைவர்கள் கருதுறாங்க. இப்போது மாணிக்கம் தாகூர் எம்பி போன்றவர்கள் ஆட்சியில் பங்களிப்பு கேட்டு திமுகவினை நேரடியாகவே சீண்டி வருகின்றனர். இது திமுகவிற்கு மென்மேலும் நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. திமுக தன்னுடைய இடப்பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவை இன்னும் அமைக்கல. பொங்கலுக்கு பின்னே இந்த குழுவை திமுக அமைக்கும் என்று கூறப்படுகிறது. 2021 தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 வென்ற காங்கிரஸ் தற்போது 35 முதல் 50 தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு கோரி வருகிறது. எங்களுக்கு எம்எல்ஏ சீட் மட்டும் கிடைத்தால் போதாது, எங்களுக்கு அமைச்சரவை பதவி தேவை, ஆட்சியில் பங்கு தேவை, நீங்கள் மெஜாரிட்டி ஆட்சி அமைத்தால் அது நடக்காது, அதனால மைனாரிட்டி இடங்களில் தான் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று திமுகவை காங்கிரஸ் நெருக்கடி கொடுக்க தொடங்கியிருக்காங்க. தற்போது தமிழக அமைச்சரவையில 35 பேர் திமுகவினர், வேறு கட்சிக்கு இடமில்லை. ஆனால் அடுத்த முறை திமுக மைனாரிட்டி இடங்கள்ல போட்டியிட வேண்டும். இல்லனா தனி பெரும்பான்மை பெற்றாலும் கூட ஆட்சியில் கூட்டணியினருக்கு இடமளித்த ஆந்திர பிரதேச மாதிரியை திமுக இங்கே பின்பற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் வெளிப்படையாக நம்மிடத்தில் பேசினர். சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களையும் அதிகாரத்தில் பங்கையும் கேட்பது எங்கள் உரிமை அப்படின்னு சொல்றாங்க. அதிகார பங்கீட்டின் ஒரு பகுதியாக 5 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளையும் காங்கிரஸ் கேட்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. நாங்கள் கேட்பதை எல்லாம் கொடுக்க, நாங்கள் கேட்பதை விட அதிகமாக கொடுக்க விஜயின் தாவேக்க தயாராகி இருக்கிறது. எங்களுக்கு துறை முதல்வர் பதவி கொடுக்க, எங்களுக்கு அமைச்சர் பதவிகளை கொடுக்க, எங்களுக்கு மாநிலங்களவையில் பதவிகளை கொடுக்க தாவேக்கு ரெடியாக இருக்கிறது. இனி நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று திமுகவிற்கு காங்கிரஸ் பிரஷர் கொடுக்கிறதா? திமுகவின் முக்கிய கூட்டணியால விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதிகார பங்கீட்டு கோரிக்கைகளை வெளிப்படையாக முன்வைத்திருக்காங்க. நிர்வாகத்தில் கூட்டணி கட்சிகள் ஏன் புறக்கணிக்க
நிர்வகிக்கப்படுகிறது என்று அதன் தலைவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஏற்கனவே கூட்டணியில் காங்கிரஸ் நிலைப்பாடு குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிடம் திமுக விளக்கம் கூறியிருந்தது. கூட்டணி கட்சிகளின் வளர்ச்சிக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனால் ஆட்சி மட்டத்தில் திமுகவை பலவீனப்படுத்தும் முயற்சிகள் குறித்து திமுக நிர்வாகிகள் கவலை தெரிவிக்கின்றனர். முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டணிக்கு தரும் ஆதரவை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி ஸ்டாலினை அண்ணன் என்று அழைக்கிறார். திமுகவை நம்புகிறார். ஆனால் தமிழக காங்கிரஸ் அப்படி இல்லை. தமிழக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கலாமா என்று நினைக்கிறது. அது சரியில்லை. ராகுல் இதில் தலையிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று திமுக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். முன்பெல்லாம் காங்கிரசுக்கு திமுக தாண்டி பெரிய ஆப்ஷன் இருக்காது. ஒன்று திமுக, இல்லை என்றால் தனித்தே கூட்டணி உருவாக்க வேண்டும். அதிமுக பாஜகவுடன் இருப்பதால அங்கே செல்ல முடியாது. ஆனால் இப்போது நிலைமையே வேறு. இப்போது தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. இதனால காங்கிரஸ் கட்சி திமுகவிற்கு பிரஷர் போடுகிறதோ என்று தோன்றுகிறது. இதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிய சில நாட்களிலேயே அடித்து ஆட தொடங்கியிருக்கு. ஒரு பக்கம் ராகுல் காந்திக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திச்சிருக்காரு. விஜயோட பேசியிருக்காரு. அதே போல விஜயை பாராட்டி போஸ்டர்களையும் செஞ்சிருக்காரு. திருச்சி வேலுசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேக்காவுடன் ஒரே மேடையில கிறிஸ்துமஸ் கூட்டத்துல பங்கேற்கிறார்கள். இப்படி தொடர்ந்து காங்கிரஸ் திமுகவிற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நெருக்கடி கொடுப்பது திமுகவிற்கு பிரஷரை கூட்டியுள்ளதாக கூறப்படுகிறது.